إليك إله الخلق أرفع رغبتي وإن كنت يا ذا المن والجود مجرما. நபித்தோழர்களில் மிக உயர்ந்த நபித்தோழராகிய எல்லா நபித்தோழர்களை விடவும் இவர்களுக்கென்று அல்லாஹுடைய தூதரிடத்திலே ஒரு தனி அந்தஸ்து இருக்கிறது. ஏன் அல்லாஹ்விடத்திலே அந்த அந்தஸ்து இருக்கிறது. இந்த ஒட்டுமொத்த பூமியிலும் நபிமார்கள் ரசூல்மார்கள் என்று அனுப்பப்பட்ட அத்துணை பேருக்கு பிறகும் மனிதர்களில் உயர்ந்தவர் என்று ஒருவர் இருப்பார் என்றால் அவர் யார்? அபூபக்கர் அஸ்-சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. நபிமார்கள் ரசூல்மார்களுக்கு பிறகு அத்துணை சமூகங்களிலும் அத்துணை மனிதர்களிலும் உயர்ந்த ஒரு மனிதர் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிற்கு பிறகு இந்த உம்மத்தில் அபூபக்கர் அஸ்-சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. இது அவர்களுடைய உண்மையான பெயர் அல்ல. அபூபக்கர் அஸ்-சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உண்மையான பெயர் அப்துல்லா இப்னு உஸ்மான். அப்துல்லா என்பது அவர்களுடைய பெயர், உஸ்மான் என்பது அவர்களுடைய தந்தையின் பெயர். அப்துல்லா இப்னு உஸ்மான் தான் அபூபக்கர் அஸ்-சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உண்மையான பெயர். கண்ணியத்துக்குரியவர்களே, அபூபக்கர் அஸ்-சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களுக்கு பல சிறப்புகளை சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரே ஹதீஸில் 10 நபித்தோழர்களுக்கு சொர்க்கம் என்று சொன்னார்கள். அந்த 10 நபித்தோழர்களுடைய பட்டியலில் முதலாவது சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்ரின் ஃபில் ஜன்னah. அபூபக்கர் சொர்க்கத்தை சார்ந்தவர் என்று, அவர் சொர்க்கவாதி என்று. அபூபக்கருடைய மரணத்திற்கு பிறகு அதை சொல்லவில்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வாழும் காலத்திலேயே, வாழ்ந்து கொண்டிருக்கும் காலத்திலேயே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூபக்ரின் ஃபில் ஜன்னah. ஆம், இஸ்லாமிய மார்க்கத்தில் எல்லாவற்றிலும் இவர்களுக்கு ஒரு முதலிடம் உண்டு, முதல் அந்தஸ்து உண்டு. எல்லாவற்றிலும் முதலாம் அவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிற்கு பிறகு இஸ்லாமை ஏற்றுக்கொண்டதில் முதலாவது நபித்தோழர் யார்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு ஹிஜ்ரத் செய்யக்கூடிய வாய்ப்பை முதலாவது பெற்றவர் யார்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு சௌருடைய குகையில் தனிமையில் இருக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றது யார்? முதலாவது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிற்கு பிறகு இமாமத்தில் இமாமாக நின்று தொழுகை நடத்துவதில் நபித்தோழர்களுக்கு முதலாவது இடம் பிடித்தவர் யார்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வுடைய தூதருடைய மஜ்லிஸில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மிக அருகில் இருப்பவர் யார்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு ஹுத்துபாவுடைய மேடையில் ஏறி ஹுத்துபா செய்வதற்கு தகுதியுடையவர் யார்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிற்கு பிறகு ஹிலாஃபத்தில், ஆட்சி அதிகாரத்தில் முதலாம் அவர் யார்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடங்கி இருக்கக்கூடிய கபருக்கு அருகில் முதலாவது இடம் பிடித்தவர் யார்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த தீனில், இந்த மார்க்கத்தில், இந்த உம்மத்தில் எத்துணை நபித்தோழர்கள் இருந்தாலும் அத்துணை நபித்தோழர்களை விடவும் கண்ணியத்தால், மதிப்பால், அல்லாஹ்விடத்திலே ஈமானால் உயர்ந்தவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுடைய ஈமானை ஒரு தராசில் நிறுத்தினால், மற்றொரு தராசில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஈமானை நிறுத்தினால் அபூபக்கருடைய ஈமான் மிகைத்துவிடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் அவர்களுடைய ஈமானுக்கு சான்று சொன்னார்கள் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது, ஐயுன் நாஸி அஹப்பு இலைக், உங்களுக்கு நபியே தூதரே உங்களிடத்தில் நேசத்திற்குரியவர் யார் இந்த உலகத்தில்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. யார் இவர்கள்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே மீண்டும் கேட்கப்பட்டது, குல்து மினர் ரிஜால், அல்லாஹ்வுடைய தூதரை பெண்களிலே கேட்கவில்லை, ஆண்களிலே உங்களுக்கு மிக நெருக்கமானவர் யார்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூஹா, அந்த பெண்ணின் தந்தையாவார் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்று. அதற்கு பிறகு யார்? சும்ம உமர், அதற்கு பிறகு சொன்னார்கள் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு என்று. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது மலையில் ஏறினார்கள். அவர்களோடு அபூபக்கர் அவர்களும் உஸ்மான் அவர்களும் உமர் அவர்களும் இருந்தார்கள் ரலியல்லாஹு அன்ஹும். அபூபக்கர் அவர்களும் உஸ்மான் அவர்களும் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த 3 நபித்தோழர்களும் அல்லாஹ்வுடைய தூதரும் உஹதுடைய மலைக்கு மேல் ஏறுகிறார்கள்.
ஏறும் பொழுது உஹதுடைய மலை குலுங்குகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உஸ்புத் உஹுத், உஹது மலையே நிலையாக இரு. ஃபஇன்னமா அலைக நபியுன், உன் மீது நபி இருக்கிறார். வஸித்தீகுன், சித்தீக் இருக்கிறார், உண்மையாளர் இருக்கிறார். வஷஹீதான், 2 ஷஹீதுகள் இருக்கிறார்கள். அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய தூதர் நற்செய்தி சொல்லுகிறார்கள், உஹது மலையை நிலையாக இரு. உன்னோடு அபூபக்கர் இருக்கிறார் என்று சொல்லவில்லை, உன்னோடு சித்தீக் இருக்கிறார், உண்மையாளர் இருக்கிறார். வஷஹீதான், உமர், உஸ்மான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரிட்டு அழைக்கவில்லை. 2 அல்லாஹ்வுடைய பாதையில் மரணமாக போகின்ற தோழர்கள் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, சொர்க்கத்திற்கு 8 வாசல்கள் உண்டு. சொர்க்கத்தில் 8 வாசல்கள் உண்டு. ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு அமல்களை சுமர்ந்தது. ஒரு வாசல் தொழுகைக்காக, இன்னொரு வாசல் சதக்காவிற்காக, இன்னொரு வாசல் ஜிஹாதுக்காக. இப்படி ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு அமலை கொண்டது. நாளை மறுமையில் அழைக்கப்படும் ஃபமன் கான மின் அஹ்லிஸ் ஸலாத், தொழுகையாளிகள் யார், அவர்கள் தொழுகையின் வாசலின் வழியாக நுழையுங்கள் என்று. அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழித்தவர்கள் யார், அவர்கள் சதக்காவின் வாசலின் வழியாக நுழையுங்கள் என்று. அல்லாஹ்வுடைய பாதையில் போராடியவர்கள் யார், அவர்கள் ஜிஹாதின் வாசலின் வழியாக நுழையுங்கள் என்று. இப்படி 8 வாசலின் வழியாகவும் ஒவ்வொரு அமல் செய்தவர்கள் நாளை மறுமையில் அழைக்கப்படுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை கூறி முடித்ததற்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, ஹல் யுத்ஆ மின்ஹா குல்லிஹா அஹதுன் யா ரசூலல்லாஹ், இந்த 8 வாசலின் வழியாகவும் ஒருவர் அழைக்கப்படுவாரா? அவர் தொழுகையிலும் இருப்பார், அவர் நோன்பிலும் இருப்பார், அவர் ஜிஹாதிலும் இருப்பார், அவர் சதக்காவிலும் இருப்பார், எல்லா இடத்திலும் அவருடைய பெயர் இருக்கும். இந்த 8 வாசலின் வழியாகவும் ஒருவர் அழைக்கப்படுவார் அல்லாஹ்வுடைய தூதரே? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆம் அபூபக்கரே, நீங்கள் அழைக்கப்படுவீர்கள் என்று நான் ஆதரவு வைக்கிறேன் என்று. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய கண்ணியம் பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணமாவதற்கு சில நாட்களுக்கு முன்னால் சொன்னார்கள், நட்பாலும் செல்வத்தாலும் இந்த உலகத்திலேயே எனக்கு அதிகமாக உதவி செய்தவர் அபூபக்கர் ஆவார். இந்த உலகத்தில் ஒருவரை உற்ற தோழனாக, ஹலீலாக எடுத்துக்கொள்ள வேண்டுமென்றால் நான் அபூபக்கரை தான் எடுத்துக்கொள்வேன் ரலியல்லாஹு அன்ஹு. மேலும் சொன்னார்கள், இந்த பள்ளிவாசலில், மஸ்ஜித் நபவியில் எல்லா வாசல்களையும் அடைத்து விடுங்கள், அபூபக்கரின் வாசலை தவிர என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மேலும் சொன்னார்கள், இந்த உலகத்தில் எனக்கு மனிதர்கள் செய்த உபகாரங்களுக்கு எல்லாம் அவர்களுக்கு என்னால் முடிந்ததை நான் செய்து விட்டேன். ஆனால் அபூபக்கரை தவிர, அபூபக்கருக்கு இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமையில் என்னால் முடிந்ததை நான் செய்வேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இப்படி குர்ஆனும் சுன்னாவும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மேன்மையை எமக்கு எடுத்துச் சொல்கிறது. மிகச்சிறந்த நபித்தோழர், உயர்ந்தவர். இஸ்லாமை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாலும் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னாலும், உலகம் அழியும் வரையிலும் உலகம் எல்லோரும் சொல்லுவார்கள் அவர்களை அஸ்-சித்தீக், அவர் உண்மையானவர், அல் அமீன், அவர் நேர்மையானவர் என்பதை. கண்ணியத்துக்குரியவர்களே, இவர்களுடைய வரலாறு என்ன? இவர்கள் ஏன் அல்லாஹ்விடத்திலே இவ்வளவு மேன்மை அடைந்தார்கள்? அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே இவர்களுடைய மேன்மைக்கு காரணம் என்ன? இந்த ஒட்டுமொத்த உம்மத்தும் இவர்களை புகழ்வதற்குரிய காரணம் என்ன? இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய அமர்வுகளில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்வோடு தொடர்வோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு அருள் செய்யட்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய அமல்களை அங்கீகரிக்கட்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில் இந்த உயர்ந்த நபித்தோழர்களோடு எம்மை ஒன்று சேர்க்கட்டும். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வ லக்கும். ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا. هذا القرآن هو الهادي